அவர்களை கரங்களை தட்டி கூட வரவேற்போமாக. இருக்கு அவருக்கு வந்து எந்த சந்தோஷமும் இல்லை, ஒரு திருப்தி இல்லை உள்ளத்துல. ஆனா நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன், ஒன்னே ஒண்ணு வந்து நம்மளுக்கு வந்து திருப்தியை கொடுக்க முடியும். சங்கீதம் 84:10 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் சார்ந்திருப்பதையே தெரிந்து கொள்வேன், காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். சங்கீதம் 84:10 இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Better is one day in your courts than 1,000 elsewhere. I would rather be a doorkeeper in the house of my God than dwell in the tents of the wicked. We go to the courts of the Lord. That's where we get our rest. And அங்கதான் நம்மளுக்கு வந்து சமாதானம், சந்தோஷம், திருப்தி எல்லாமே அங்க இருக்கு. Why the courts of the Lord? அங்க வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் இருக்கு, இளைப்பாறுதல் இருக்கு. And what is found in the courts of the Lord? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் என்ன நம்மளுக்கு இருக்கு? நிச்சயமாக ஆண்டவருடைய பிரசன்னம், His presence. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, one day in God's presence changes everything. அப்படியாக ஆண்டவருடைய சன்னிதத்துக்குள்ளாக நம்ம வர்ற வேலையிலும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கிற வேலையிலும் ஃபர்ஸ்ட்லி நம்மளுக்கு ரெஸ்ட் கொடுக்கப்பட்டது, சமாதானம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நம்ம இருக்கிற வேலையிலும் மட்டும் நம்மளுடைய துன்பங்கள், கவலைகள், துயரங்கள் எல்லாமே வந்து நீக்கப்படுது. அநேக ஜெபங்களுக்கு நம்ம ஏறெடுக்க போறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமாக, ஆண்டவருடைய தயவு இந்த காரியத்தில் மேல இருக்க நம்ம கேட்போமாக. சில ஜெபங்கள் நம்ம ஏறெடுக்கிற வேலையில் வந்து சில ஜெபங்கள் வந்து சீம்ஸ் லைக் இம்பாசிபிள், சீம்ஸ் லைக் cannot. உலக பிரகாரம் பார்க்குற வேலையிலோ மனுஷ பிரகாரம் பார்க்குற வேலையிலோ வந்து அந்த காரியம் வந்து கூடாதது மாதிரி இருக்கு. பட் நம்ம கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த காரியத்தின் மேல் ஆண்டவரே உங்களுடைய ஃபேவர் காணப்பட நம்ம கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. அண்ட் டெஃபினெட்லி ஆண்டவர் வந்து அவருடைய சித்தத்தின் பிரகாரப்படி ஆண்டவர் வந்து அந்த ஜெபத்தை கேட்பாரு. நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம சில இடத்துல பயப்படுவோம், இந்த ஜெபத்தை ஜெபிச்சா ஆண்டவர் பதில் கொடுப்பாரா, இந்த ஜெபத்துக்கு வந்து லைக் வெரி டிஃபிகல்ட்டா, ஹவ், டோன்ட் வரி, அது வந்து ஆண்டவர் பார்த்துக்குவாரு. நம்மளோட பொறுப்பு இல்லை. நம்ம ஆண்டவரோட கரத்துல ஒப்பு கொடுத்தோம்னா ஆண்டவர் வந்து அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு. இப்ப பாருங்க, அவரு போட்டிருக்காரு, look with favor on your anointed one. And 8th verse, now hear my prayer, Almighty God. One day in the courts of the Lord is divine rest, almighty presence. நம்மளோட இயர்னிங்ஸ்னா நம்மளோட கேட்ட விண்ணப்பங்கள், ஏதாவது நம்மள உள்ளத்தில் இருக்கிற வாஞ்சைகள், ஆண்டவர் அதை சந்திக்கிற தேவனா இருக்கிறார். One day in the courts of the Lord. கண்களை மூடி நாம் ஒப்பு கொடுப்போமாக. விண்ணப்பங்கள் நீர் பதிலளிக்கிற தேவன் என்றது நிச்சயமாக அன்றவை நாங்கள் எவ்வளவோ சாட்சிகள் கேட்டிருக்கிறோம் என்றது நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாத என்றது. நன்றி, நாளுக்காக நன்றி. நீர் இந்த இடத்தில் அன்றவரை வாசமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ ஒருவரை செய்யக்கூடிய
செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதற்காக நன்றி சொல்லுகிறோம் தேவனே. மூடப்பட்ட கண்கள் திறக்கப்படுவதாக, மூடப்பட்ட செவிகள் திறக்கப்படுவதாக தேவனே. சத்தியத்தை அறிவுபடுத்த திறக்கப்பட கேட்கின்றோம் தேவனே. தேவன் ரட்சிக்கப்பட கதவுகள் திறக்கப்பட கேட்கின்றோம் தேவனே. ஜெபத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, நீர் அற்புதத்தின் தேவன் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவனே ஆண்டவரே, நாங்கள் வருகிறோம், ஆனால் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாது இருக்கும் குடும்ப உறுப்பினர்களை எங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரும் உமது நாமமகிமை அற்புதத்தை அறிந்து கொள்ள அருள் செய்திடும் ஆண்டவரே. ராஜாவே அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய ஞானம் உம்முடைய பலனானது கூட ராஜாவே இன்னும் அதிகமாக கூட ராஜாவே இவர்களை ஆண்டவரே பின்தொடர்ந்து செல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜாவே. அப்பா, அநேக வேளைகளில் கூட ராஜாவே அவர்கள் ஆண்டவரே முடிவு எடுக்கும் போது கூட ராஜாவே அந்த ஞானம் ஆண்டவரே அந்த பலனை அவர்களுக்கு நீ தர நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜாவே. உம்மை அறிந்து கொள்ள இந்த வாய்ப்பை நீ கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த 6 pregnant ladies இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை புறப்பட்டு செல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிபூர்ண தலைமுறையால் இவர்கள் குணமாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. Fill them up with your wisdom, Father. Lord, we hand over them to you, Father. You know how you should guide them, Father. Appa, இவங்களோட கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். Lord, I pray that you be there for them and you guide them through, Lord. We pray that for these children to do very well, Lord, in this final lab, Lord. They excel, Lord, because we are your children, Lord. We pray that you guide them through, Lord. Lord Jesus, and I pray, Lord Jesus, that your joy, Lord Jesus, will shine out in them, Lord. I pray, Lord Jesus, that like not based on their circumstances, Lord, but based on you, Father. Lord, I pray, Lord, that all their eyes, Lord Jesus, will be fixed on you, Father. Lord, and I pray, Lord Jesus, Lord, that whatever their need may be, Lord Jesus, I pray that you send your angels, Lord Jesus, you send your people, Father, to give them, Lord, the need, Lord, to meet their needs, Father, Lord. கையிலே காலிலே ஆண்டவரே, ஆனால் நீர் அவரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களை அப்படியாக ஆசீர்வதித்த ஆண்டவரே, அவர்களை எழுப்பி ஆண்டவரே, கடைசி நாட்களில் ஆண்டவரே அவர்கள் உம்முடைய தீர்க்க தரிசனம் வார்த்தைகளை உரைக்க அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களை உயர்த்தி ஆண்டவரே பெரிய அளவில் ஆசீர்வதித்த ஆண்டவரே. ஆண்டவரே, கண்மலையில் நிறுத்துவீர் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே அப்படியாக நீங்கள் அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. You touch their tissues, you touch their nerves, and you bring healing to their bodies in the mighty name of Jesus, Father God. Lord, and the doctors will be astonished and they will say, they will know that God Almighty healed, that God Almighty healed, Father God, Lord, that your name will be glorified, Father God. We want to thank you, Lord, and we come against this virus, Lord, the spread of this virus, Lord, to be stopped in the mighty name of Jesus, Father God. உம்முடைய கரம் இந்த தேசத்தின் மிருக்க ஜெபம் பண்ணுகிறோம். இது தேவனே, ஏன் இந்த அரசாங்கம் இந்த திட்டத்துக்கு வந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவனே, இந்த வேலை கூட ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவனே, இந்த தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும், காக்கப்பட நாங்கள் தேவனே உம்முடைய உதவியை நாங்கள் நாடுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.